Welcome to High Power NK Kerala Lottery Guessing video 9/8/2024 இன்னைக்கான கெஸ்ஸிங் தெளிவான கெஸ்ஸிங்கா எடுத்துக்கிறேன். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி 8ஆம் தேதி நம்ம கொடுத்திருந்த கெஸ்ஸிங்ல என்ன ரிசல்ட் நம்பர் வந்திருக்குது அப்படிங்கறத ஒரு நிமிஷத்துல பார்த்து முடிச்சிரலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அதாவது வீடியோவை ஓட்டி பார்க்காம கொஞ்சம் முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். ரிசல்ட் நம்பர் அப்படினு பாக்கும்போது 751 அப்படினு கொடுத்திருக்காங்க. இதல A board B board C board னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ரெண்டு நம்பர் கொடுத்திருக்கேன். A boardல 7ங்கிறது சூப்பரான நம்பரா பாஸ் ஆயிருக்குது. B boardல வந்து பாத்தீங்கன்னா 0 கொடுத்திருந்தோம். அதுக்கு பவர் 5 னு வந்துருச்சு. C boardல 6 னு கொடுத்திருந்தோம். அதுக்கு பவர் 1 னு வந்துருச்சு. நாம கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸா தான் போய் இருக்குது. ஆல் போர்டு அதாவது நம்ம ஹை பவர் NKல என்னைக்குமே ஆல் போர்டு சொல்லி அடிப்போம் கில்லி மாதிரி அந்த மாதிரியே தான் 5ங்கிறது நம்ம கொடுத்தது கரெக்ட்டா ஆல் போர்டுல பாஸ் ஆயிருக்குது. B போர்டு இல்ல C போர்டு அதாவது ஒரு போர்டு கம்மி பண்ணி கொடுத்திருக்கேன். B போர்டு இல்ல C போர்டுல கண்டிப்பா வெற்றி வரும் அப்ப நான் சொல்லி இருந்தேன். இருந்தாலும் வாட்டி நான் சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறேன். அதனால அதிகமா ப்ளே பண்ணாதீங்க. கெஸ்ஸிங்கா மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இருந்தேன். சரிங்களா? அதனால B போர்டுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 5 வைங்க இல்லனா C போர்டுல 5 வைங்க. B போர்டுல 6 வைங்க இல்லனா C போர்டுல 6 வைங்க. இப்படின்னு சொல்லி இருந்தேன். இதல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா 5ங்கிறது பாஸ் ஆயிருக்குது. ABBC AC இத நான் கரெக்ட்டா AB னா AB லே வைக்காதீங்க. ABBC AC ல கலந்து போடுங்கன்னு சொல்லி இருந்தேன். சொன்ன மாதிரி சூப்பரா AB லே கரெக்ட்டா 75 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்குது. ஒரு சூப்பரான ஒரு வெற்றி. ABC நம்பர் அப்படினு பாக்கும்போது என்னோட கணக்குல A போர்டுல 8க்கும் 7க்கும் வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு நான் ஒரு 8 நம்பர் தான் எடுத்துறேன். இதல கரெக்ட்டா 7ங்கிறது A போர்டுல பாஸ் ஆயிருக்குது. 706 அதாவது வந்து பாத்தீங்கன்னா 7க்கு 7 னு வந்திருக்குது. 5க்கு பவர் 0 6க்கு பவர் 1 அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தது ஜஸ்ட் BC பவர்ல போயிடுச்சு. சரி இருந்தாலும் 9/8/2024 இன்னைக்கான கெஸ்ஸிங் ஒரு சூப்பரான கெஸ்ஸிங்கா தான் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா பிடிக்கும். ஏனா நம்ம சேனல்ல வெற்றிக்கான பாதை எல்லாத்துக்குமே தெரியும். YouTube சேனல்லே நம்பர் 1 கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்ம எடுத்துட்டு இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும். புதுசா வந்திருக்கிறவங்க மறக்காம நம்மளோட பழைய வீடியோ போய் பாருங்க. கண்டிப்பா எத்தனை வெற்றி கொடுத்திருக்கோம் எப்படி சொல்லி கொடுத்திருக்கறேன் கண்டிப்பா இதுதான் வரும் அப்படினு சொல்லி அக்மாரா கொடுத்திருப்போம். அதனால மறக்காம ஒரு Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நான் எந்த நேரத்துல வீடியோ போட்டாலும் அடுத்த நொடியே உங்க மொபைல்ல நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கிறதுக்கு ஒரு யூஸ்புல்லா இருக்கும். வெற்றி பாதையில நீங்களும் கண்டிப்பா சேர்ந்துக்கோங்க. 9/8/2024 இன்னைக்கான கெஸ்ஸிங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி நடத்துறாங்க 392வது குழுக்கள். A board B board C board எடுத்துக்கிறேன். புதுசா வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன இது மத்த சேனலை விட இதுல வேற மாதிரி கொடுக்கறாங்க ஒண்ணுமே புரியல அப்படினு உங்களுக்கு தோணும். இருந்தாலும் உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். A board B board C board னு கொடுப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்க கணக்குல வருதோ வந்தாலும் வரலினாலும் கம்மியாவது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏனா நம்ம சேனல்ல வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா லேட்டா தான் போடுறோம். லேட்டாவே போட்டா கண்டிப்பா கெஸ்ஸிங் ஒரு தெளிவா தான் எடுத்துட்டு வந்திருப்போம். A boardல வந்து பாத்தீங்கன்னா நான் A boardல எழுதுறதுக்கு முன்னாடி ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்பர் வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு ஓவராலா நான் ஒரு ரஃபா ஒரு ஷீட்ல எழுதிட்டு மட்டும் தான் நான் இதல தெளிவா காட்றேன். அதனால ஏதோ ஒரு நம்பர் எழுதுறேன் அப்படி நீங்க யாரும் புரிஞ்சிக்க தேவையில்ல. A boardல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ராங்கா வரும் அப்படினு நினைச்சா 3 அப்படி இல்லங்கற பட்சத்துல 5. B boardல 7 இல்லைனா 6. C boardல 8 இல்லைனா 0. bro இப்படி ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டீங்க. ஆனா இருந்தாலும் இதுல எது ஸ்ட்ராங்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்புல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க நினைக்கலாம். என்னோட கணக்குல வந்து பாத்தீங்கன்னா B boardல நான் அடிச்சு சொல்றேன் என்னோட கணக்குல ஸ்ட்ராங்கா B boardல 7 வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. C boardல 8 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா பாத்துக்கங்க. இது என்னோட ஓவரால் டார்கெட்ல இருக்குது. இதல வந்து பாத்தீங்கன்னா ஆல் போர்டு என்னைக்குமே ஆல் போர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல அதிகமா விரும்பி பார்க்கிறது ஆல் போர்டு தான். ஆல் போர்டுல சொல்லி அடிப்போம் கில்லி மாதிரி. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆட்டத்துல 8 இல்லாம ஆட்டம் இருக்கவே இருக்காது. ஸ்ட்ராங்கா சொல்றேன் 8 இல்லாம ஆட்டம் இருக்காது. அது போக வந்து பாத்தீங்கன்னா 8 இல்ல 3 பவர்ல கூட மிஸ் ஆக கூடாது அப்படினு எடுத்துக்கிறேன். 8 தான் நம்ம மெயின் டார்கெட் நாளைக்கு ஆட்டத்துல. 8 இல்லனா 3 நாளைக்கு ஆல் போர்டுல இதான் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிறேன். B board இல்ல C board அப்படினு பாக்கும்போது B boardல 7ம் C boardல 8ம் எடுத்துக்கிறேன். அதாவது B boardல 7 10 சீட் வைங்க. C boardல 7 10 சீட் வைங்க. B boardல 8 10 சீட் வைங்க. C boardல 8 10 சீட் வைங்க. அதாவது ஒரு போர்டு கம்மி பண்ணி 2 போர்டுல ஈஸியா பணம் பிடிப்பது எப்படி அப்படிங்கற மாதிரி நம்பர் எடுத்துக்கிறேன். உங்க கணக்குல இருக்குதான்னு பாத்துக்கோங்க. ABBC AC அப்படினு எடுத்துக்கிறேன்.
ஏபிபிசிஏசின்னு எடுத்துருக்கிறேன். இந்த ஏபிபிசிஏசி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். அது போக என்னோடய சேனலை எத்தனை பேர் விரும்பி பார்க்குறீங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக என்னோடய ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு 3 டிஜிட்டல் நம்பர் ஸ்ட்ராங்காக ஒரு ஃபுல் வெற்றி நம்பர் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏபிபிசிஏசி நம்பர் பார்த்துடலாம். ஏபிபிசிஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 38 83 78 28 58 85. ப்ரோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் இப்படி கொடுத்துருக்கிறீங்க, இதில் என்ன நம்பர் எப்படி எழுதுறதுன்னு எங்களுக்கு தெரில, ஏபினா கரெக்டாக ஏபியில் 38 83 போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி போடக்கூடாது. ஏபிபிசிஎஸ்சியில் கலந்து போடணும். நான் கொடுத்துருக்கிறது 6 நம்பர் தான். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு 8 ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த 8 கூட இந்த நம்பர் தான் வரணும் அப்படின்னு நான் எடுத்துருக்கிறேன். 8 உங்கள் கணக்கில் ஸ்ட்ராங் இல்லைன்னா நீங்கள் இதை விட்டுடுங்க. ஏபிசி நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரோ நீங்கள் கரெக்டாக நம்பர் கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் உங்கள் சேனலில் பார்க்குறேன். ஆனால் நீங்களே 8 வந்தால் இது எடுத்துக்கோங்க, வரலினே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன இது எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்கில் 8 இருக்குது. நாளைக்கு 8 ஆட்டத்தில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரோ உங்களை நம்பி தான் போட்டேன் அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால் நம்மளோட கெஸ்ஸிங் என்றைக்குமே ஒரு 95% இருக்கும். பட் 5% வந்து பார்த்திங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் வேல்யூவேஷன் மாறும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நம்பர் எடுப்போம். இந்த 8 நம்பர் என்னென்னு பார்த்துடலாம். 378 370 368 360 560 568 570 578. அதாவது எந்த ஒரு நம்பரும் மாற்றியெல்லாம் கொடுக்கல. ஏ போர்டில் என்னோடய கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3க்கும் 5க்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால 3 5 தான் எடுத்துருக்கிறேன். பி போர்டு சி போர்டு சேம் மெத்தேடு தான். அதாவது 378 தான் 578 தான் 370 தான் 570 தான் இதை தான் கொடுத்துருக்குறேன். இன்னொரு முறை சொல்லிக்கிறேன். அதாவது 9/8/2024 ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகத்தான் முழுக்க முயற்சி பண்ணி வீடியோ லேட்டாக வந்தாலும் சரி ஒரு தெளிவான கெஸ்ஸிங் வரட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டுக்கிறேன். மறக்காமல் எனக்கு ஒரு உதவி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் விடியகால அதாவது ஒரு 1 மணி வாக்கில் 12 மணி வாக்கில் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குது, நான் கொடுக்குற கெஸ்ஸிங்கே தெளிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நானும் கண்டிப்பாக இதில் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. 9/8/2024 வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.